ஆற்றுற்று மயிலோடு இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்வதற்கும் கல்லாமை இல்லாமல் சோம்பல் நீங்கி கற்போடு நல்லொழுக்கம் தலைப்பதற்கும் எல்லோருக்கும் நன்னறிகள் வகுத்து காட்டும் எண்ணத்தை ஒவ்வொருவர் நெஞ்சத்திலும் இழுத்தொடுத்து அம்பாக உணர்வில் தைக்கும் விதத்தை இன்றைய நாம் அமைத்தல் வேண்டும் என்ற தூய வழியை நியாய வழியாய் நினைத்து நாரத மகரிஷி கூறியபடி வேடனாக இருந்த நான் வேடுவராக உடுமாறி இந்த வேலிமலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். மேலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கும் ஒரு கலைக்கூடம் போல் காட்சியளிக்கிறது. மேலும் கட்டளை வள்ளி இங்குதான் திணைக்காவலில் ஈடுபாடு உடையதாக இருத்தல் வேண்டும். கண்ணுக்கழகான கலைவண்ணமே குருந்தி நிலமாகுமே கந்தன் தனை நாடும் என் எண்ணமே கண்டு மகிழ்ந்தாடுமே பார்க்கின்ற பொழுது தேவலோகத்தில் ஒரு கற்பக சோலை, இப்பூவுலையில் அதுபோல் ஒரு அற்புத சோலை. மேலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மயிலினங்கள் ஆடுவதும் குயிலினங்கள் கூவதும் வண்டினங்கள் ரீங்கார தோணிகளும் காதிற்கு மிகவும் ரம்யமாக இருக்கிறது. மேலும் இந்த இடத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் என்றால்
மேலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது வானின் ஓங்கி வளர்ந்த மரங்களும் நீரில் நீந்தி விளையாடும் மீன் கூட்டங்களும் துள்ளி விளையாடும் மான் கூட்டங்களையும் பார்க்கின்ற பொழுது மனதிற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. மேலும் இந்த இடத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் என்றால், நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல, ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல. நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல, ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல. நாம் நாடி வந்த காரியை சந்திக்க காலதாமமாகிவிடும். ஆகையால் இங்கு ஏதேனும் சத்தம் கேட்கிறதா என்று பார்க்கலாம். ஆஹா, என்ன ஒரு அருமையான குரலோசை! இது வள்ளியின் குரலாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் குழலினிது யாழினிது என்பார் தம் மக்கள், மலையை சொல் கேளாதோர் என்பார்கள். அப்பேற்பட்ட இசைநாதம் அல்லவா இது? சகடையால், பேரியால், மகதையால், செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய 4 வகை யாழின் இசைநாதத்தை மிஞ்சும் அளவிற்கு கொஞ்சம் தமிழில் இசைபாடும் வள்ளி எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும்! ஆலோலம் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே நின்று சேலோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரி கண்ணை காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தாள். பாலோடு சேர்ந்த பழமோல் தித்த
பாதச்சிரம்பிலிருந்து உற்பத்தியானவள் மரகதவல்லி, மாணிக்கவல்லி, வைரவல்லி, வைடூரவல்லி, பவளவல்லி, முத்துவல்லி, புஷ்பராகவல்லி, கோமேதகவல்லி, நீலவல்லி என்று சொல்லக்கூடிய நவவல்லிகளோ எனது தாயின் உமாவதி தேவியின் பாதச்சிரம்பிலிருந்து பிறந்தவர்கள். ஆனால் இவளோ எனது தாய்மாமன் நாராயணன்களிலிருந்து அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்று உற்பத்தியானவதால் ஆதகையால் தான் இந்த அழகின் சிகரத்தையே எட்டிவிட்டாள். இவளை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் என்றால், ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா, இந்த அத்தமக சேகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே ஒரு வெள்ளக்காரன் இந்தியா வந்தாலும் சாமத்தில் இருக்கு விருந்து அலங்கார பூச்சரமும் ஆடம்பர விக்கிரமும் பத்தரை மாத்து பசும்பொன்னால் வார்த்து உருக்கி எடுத்திட்ட சித்திர பதுமையோ இவள் அழகினை மேலும் எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் என்றால், ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, போச்சு விளக்கு ஏற்றியாச்சு பொன்மானே உன்னை தேடுது, ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கண்ணுக்கொரு வண்ண
விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே படகு துறையை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணன் நடை போட்டு அப்போது யாரு எடி அண்ணனிடம் ஓட்டு அள்ளிக்கொடி போனேன் அள்ளிக்கொடி போனேன் நாட்டுக்கரை மேலே பட்டு மன சிட்டு 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 பட ஊரை விட்டு மேலும் வள்ளியை வர்ணித்துக் கொண்டே இருந்தோமானால் அந்நவளை நாம் கரம் பிடிக்க காலதாமதமாகிவிடும். ஆகையால் எங்க போகுது எதுல போகுது எனக்கு சொந்தமானது தங்களது இடத்திற்குள் சென்று உள்ளது. குறுக்க ஒரு ஆளை உட்கார வச்சு நான் தடுமாறி விழுந்துருந்தா இருக்கேன். நல்ல வேலை பலாப்பழத்தை மிதிக்க தெரிஞ்சாங்க. எங்க இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். ஓஹோ, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா ஒரு சடையன். உங்க அம்மா பெயர்? சடைச்சி. அடைச்சி விடியா. சரி, உங்களுடைய தொழில்? வேடுவர். வேட்டையாடுறீங்க? வேட்டை. ஓஹோ, பரவாயில்ல. இப்ப உங்க பேரு? என் பேர் சரவண வேடுவன். சரி, இங்க என்ன விஷயமா வந்தீங்க? மான தேடி வந்தேன். ஆண்மானா பெண்மானா? பெண்மான். பரவாயில்ல, சுதார் பார்த்தே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, என்ன கேட்குறீங்களா? உங்க பேர் என்ன? நேற்று கேட்குறேன், ஒரு ஆள் ஆண்மான தேடி வந்தோம்ன்றாரு. நீங்க சரியா சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சரி, உங்க பேர் என்னங்க? என் பேர் வீரத்தனை. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. இந்த உட்காந்துருக்குல. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பி. எங்க என்ன தெரியலையாங்க? யாரு? நான் தாங்க உங்க அத்தமே. போயா நீ, எல்லாம் ஒரு மனுஷன். ஏயா நீ ஒரு மாமை மச்சின, மேட்டுக்கு பள்ளத்தில் இருந்தாலும் கம்ப விடுறாள், நீ கொடுத்து மேலே ஏத்துறாள். நீ வந்து முன்னால எங்க போன? நாளா விட்டு புட்டு அதுக்கான நேரம் வரணும்ல, நேரம் வரையில தான் தேடி வர முடியும். நேரம் வந்தபோது நீ வந்திருக்கலையே, வரலையே. நேரம் வரவும் தானே வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. தங்கச்சி வயசுக்கு வரும்போது நீ எங்கேயா போன? நான் அந்த பிள்ளைய உள்ள விடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? குடிசல அடுத்தால அத்தை குழி கூட்டிட்டு வர முடியுமா? சரி, போனதெல்லாம் போயிருச்சு. சாமி சொல்லுங்க. இப்ப என் குலசாமி தான் நீ வந்து காப்பாத்திருக்க. எப்படியாவது இந்த கலையை கூட்டிட்டு ஓடி போயிரு. ஆனா வெளியே சொல்லிடாத, நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். சரியா? வேணுமே வேணாம்.
இங்க பாரு, நான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பேன். ம் அப்படியே அதே ஃபாலோ பண்ணி போயிரு. ஆமா, போகுது பாரதி வேகமா தான் வருமா. பட் வயசானாலும் ஆட்டம் பரவாயில்ல. சும்மாவே நிக்கிறியம்மா. வள்ளி மாதை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டது. ரூபா சங்காரி அடிவட்ட போட்டு காரி வாழ காரி ஆடி வட்ட போட்டு காரி வள்ளவு கொண்ட காரி இப்ப இது யார் தெரியுமா? இதுதான் உங்க தங்கச்சி.
சரி அப்போ உங்க தங்கச்சி ஏன் உன் தங்கச்சிட்ட பேச மாட்டேற? பயப்படுறாரு தங்கச்சியை பார்த்து இருந்தா அவங்க கிட்ட நீ பேசுறேன். பயமுறுத்துறாங்க. தங்கச்சிட்ட பேசி என்னையா பேசு? என் தங்கச்சிட்ட பேச மாட்டீங்களா? என்ன தங்கச்சி எப்படி இருக்கு? தங்கச்சி உறிஞ்சியிலே உறிஞ்சியிலையா? உறிஞ்சியிலே பூமளந்து குலுங்குதடி கல்காலே. ஒரு தாழ உறிஞ்சியிலே பூமளந்து கூப்பிட்ட? தங்கச்சி நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன போய் கூப்பிட்டு சொல்லலாமா? எதுக்கு கூப்பிட்ட? ஒரு 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 ஆள் வந்திருக்காரு. என்ன ஒளர் என்ன என்ன ஒரு வாரம் இது? ஒருத்தர் புதுசா ஒரு ஆள் வந்திருக்காருமா. என்னமா புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு. புதுசா எதுக்கு இங்க வந்திருக்காரு? மான தேடி வந்திருக்காரு. மான தேடி என்ன எது ஞாபகம் மறதியா? நீ ஏன் தேடி எது மறந்துட்டியா? சரக்க மாத்தி அடிச்சிட்டேன். என்னது சொல்லுமா? நீ என்னைக்கு சரியா அடிச்ச? காசு ஓட்டுல குடிக்க மாட்டேன். உன்னை மாதிரி ஓசியில குடிக்கிறது. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? வந்திருக்காரு மான தேடி வந்திருக்காரு. மான தேடி வந்திருக்காரா? மான நீ பாத்தியா? பார்க்கல. நீனு பாக்கலையா? ரெண்டு பேரும் என்னதான் பாத்தீங்க? அவர் என் கண்ணுக்கு தெரியுறாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பாத்தீங்க? நாங்க ரெண்டு பேருமா நாங்க கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம். எந்தத்தை கேட்டு விசாரிக்கிறேன்? நான் விசாரிக்கவா? விசாரி. நல்லா விசாரிப்பீல. உனக்கு தான் தெரியலையே, அப்புறம் நான் என்ன பண்ணேன்? அண்ணனோ நீ? ஏய் நான் நிற்கும் போது முத்தம் கொடுத்தா எனக்கு மூடாகும். சும்மா தேவையில்லாம முத்தம். சே கழுத என்ன பழக்கம்? நீ வேணும் அந்த அந்தாரிக்கு ரூபாய்க்கு போய் முத்தம் கொடுக்க. வணக்கத்துக்குரிய விட வேறு வரை தங்களை வருக வருக வரவேற்கிறேன். தாங்கள் வந்தது நோக்கம் மாடை தேடி வந்ததாக கூறினா நம்முடைய மா நீங்க தான் வந்ததா எப்பொழுது விளக்கமும் ரத்தின சுருக்கமும் கூற வேண்டும்.